ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் கேமிங் சேனல். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மேட்ச் போயிருந்தது, சேம் ரைவல்ரி, அதே மேட்ச்சு அதே மாதிரியே இன்னொரு மேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு எங்களோட ஆக்சுவல் செகண்ட் மேட்ச். செகண்ட் பார்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு ரெண்டாவது மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஆட போகிறோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம். ஃப்ளாஷ்பேக். நான் பேச்சு பேசுறேன். ஒவ்வொரு கப்புச்சப்பும் உட்காந்து மச்சான் கிட்ட இருக்கு, முடிச்சு விடு. நெக்ஸ்ட் போய் நான் வீட்டுக்கு எல்லாம் உட்காந்து ஈஸி வச்சாலும் எத்தனை வருடம்னா சேம் பால் தான் போறான் அவனுக்கு. இதை கூட அடி தரலாம். அவன் என்னயா அட்ரா டேய் போர் அடிக்குதுடா, போர் இருக்குதுடா. யா நிறைய ரன்ன சலம் தோக்குறானுங்க, கம்மி ரன்ன சலம் தோக்குறானுங்க. காமெடி பண்றாங்க. டேய் நல்லா ஆட தெரிஞ்சுமா கொட்டி இல்லனா அவன் ஊ சேர்த்து அட்டவான் போய்டும். டேய் பேசுடா, இப்ப பேசு. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? இன்னைக்கு ஒரு புகே எல்லாரும் வாங்க. சென்னை எந்த அணி? சென்னை அணி. சென்னை தான்டா. சென்னை தான். நாங்க வந்துட்டு இந்த வாட்டி ஆர்சிபி தான். ஆர்சிபிங்கடா, சென்னை வைங்கடா. உங்களுக்கு தகுதி அவ்வளவுதான். சன்ரைசர்ஸ் வச்சுக்கிறேன். சன்ரைசர்ஸ் தான். ஏன்னா நம்ம சன்ரைசர்ஸ் வச்சுக்கலாம். டேய் 10 ஓவர் மேட்ச். நம்ம தான் பேட்டிங் ஆட போறோம் பாரு. பேட்டிங் ஐயா நம்ம சேஸ் பண்ணி ஒன்று பார்த்தது. நீ வந்துட்டு வெற்றிகரமா நீ யாரு போடுறீங்க? ஆதிகா அஜய்கா? ஆதி தான் போடுவேன் நான். சரி ஓகே. போயிட்டீங்களா? ஈஸி டார்கெட். நீ டஃப் தான், இல்லைன்னு சொல்லல. சரி சரி. இப்போ நான் அஜய்க்கு போடணுமாடா? ஆமாயா, ஆமா. நீங்க சொன்ன டெக்னிக் தெரியாது. நான் என்ன டெக்னிக் சொன்னேன்னு எனக்கே தெரியாது. மலிங்கா போடுறான் யாருக்கு இல்லையா? பத்திரானா? நீ ஐபிஎல்லே பார்த்தது இல்லையாடா? பத்திரானா? அது ஓகே ஓகே, 10 போடு. ஏதோ ஒரு பட்டன் ஆயிடுவோம். வா. 6 ஆச்சான். ஆமாம், நம்ம அடிக்க போகிறோம்ல அதனால. ஓகே விடுங்க, கேட்ச் ஐயா அதெல்லாம். இல்லை அவசரப்படாதீங்க ஐயா. நம்ம போனாட்டி நம்ம போட்ட டைலாக் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பானுங்க. என்ன பண்ணலாம்? டெக்னிக் பால் வந்து செகண்ட் ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் விட்டுரு, ஆதியில் பார்த்துக்கலாம். நமக்கு ஆதி தான். விட்டு பிடிச்சாலும் கரெக்டாக. 160 உள்ள சொல்லு, இல்லை சரி இன்னும் புரியல. ஓ, இதுக்கு பவர் பிளே கிடையாதுடா. அவுட் சைடு சொன்னா 3 பிளேயர் 3 கேம் அவுட் ஆயிடும். பவுன்ஸ் போடு. ஐயா நெக்ஸ்ட் 5 போனா 6 தானே அடிப்பானுங்க. 6 போனா அதுக்கு மேல இல்லவே இல்லை. 6 போனா பிரச்சனையே இல்லை. பேசாம கீப்பர் வச்சு தூக்கிடலாமா? அதில் எதுவும் தூக்கா நான் விடு, நான் பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச்சில். எவ்வளோடா அடிக்க போறீங்க பார்த்துக்கலாம். 4 பால் 4 6 ஓடுறா. கேட்ச்லாம் வராது. 5 பால் 6. ஐயோ சும்மா பப்சின்னு போட்டுனது. வைடு போட்டா போயிட்டு பின்னாடி போவாது. போண்டா. சூப்பரா நிறுத்திட்டீங்க. ஒரு பால் நிப்பாட்டிட்டேன். நீங்கள் இப்போ 6 பால் நம்ம 10 ஓவர் நிறுத்தினா கூட 10 பால் தான் நிப்பாட்ட முடியும். இவனை வச்சு இந்த 6 பாலை நிப்பாட்டிடுங்க. அடுத்தது போடுவானுங்க ஐயா, இப்போவே போட மாட்டானுங்க ஐயா. டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணுங்க ஐயா. அப்படி கேட்ச் இப்படி கரெக்டாக. பாதி நீ பாதி ஜண்டு பாம். ஓ மை காட். கொஞ்சம் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்தாலே அவங்க அதுக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேய் இப்பவே ஒருத்தன் விட்றா. ஐயோ தோகத்துக்குன்னா வர வருவீங்களாடா? ஏடா டேய் இந்த தூக்கிட்டு போடுறா. என்ன அமுக்குறீங்க? எக்ஸா நான் ஓதாண்டா கொடுக்குறேன், அது போகலடா. ஏய் கரெக்டாக குத்தா போகுது. ஆதி இருக்கிறது எங்களுக்கு அட்வான்டேஜ் தான்.
சூப்பர். கேட்ச்லாம் வராது ஐயா. ஐயா கேட்ச் ஆதி இன்னைக்கு நீ பாதி. என்னண்ணா ஏதோ ட்ரைனிங் எல்லாம் சொன்னீங்களேண்ணா. நம்ம டீ குடி கேப்ல என்ன பண்ணோம் அவனுக்கு தெரியாதுல்ல. ஆதி டேய் அதான் ஐயா கிட்ட போய் அங்க பாரு நவர்றான் பாரு, ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி நவர்றான் பாரு. என்னாச்சு? இல்ல சும்மா நவுந்து காட்டுறான். இப்பவே 2 பேர் அவுட்டு. இல்லை வேற சன்ரைஸ் ஹைதராபாத் வச்சானுங்க. நோவோ ஹைதராபாத் வந்தோடனே நீ பொழக்க என்னடா 4 பால்ல குத்துட்ட. ரன் ஓட்டார்ல ரன்னு பயந்து ஓட்டுக்கிறான்பா. ஆமா 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 போடுங்கண்ணா. பாலை கையில வச்சு பார்த்துன்னு இருக்கீங்க. சும்மா எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க பாக்குறேன். ஓடுறீங்களான்னு பார்த்தோம் 2 ரன்னு. அவ்வளவுதான். தோறு வருவான்ல இவனை முச்சிடுறேன் பாரு ஸ்பின்னர் இறக்கி. ஐயா நல்ல வேலை என்கிட்ட ஸ்பின்னரை கொடுத்தீங்க. ஆஹா நல்ல விளையாட்டு செஞ்சான் ஒருத்தன் தான்டா. இல்ல ஆதி மாதிரி சிங்கிளாவது அடிக்கிறான். சிங்கிள் அடிக்கிறானா 6 அடிக்கிறான். இல்லையா முன்னாடி பால் சிங்கிள் வச்சால பயன்ட்டான். ஒரு ரன் இல்லைன்னா ஏன் அடிக்கிறான்? இன்னும் இருக்கிற 4 பால் ஏன் ஒய்டு போடுறீங்க? சாரி உரா நமக்கு டார்கெட் கம்மியாக இருந்தால் அசிங்கடா. ஒயிட் போட்டு ஏற்றி விட்றா ரன்னை. சும்மா பேர் அமைதியாயிட்டான். இது மேலே பேசுவான். 2 பேர் அவுட் ஆகிட்டு விட்டான். 2 விக்கெட் நீ பேசவே கூடாதுங்களா? ஐயோ புட்றா அஜய். இந்த ஓவர்ல முடிச்சிடலாம் முடியாது. என்னடா இவனுக்கு இனி மேட்ச் வந்துட வேஸ்டா. நம்ம ஈஸியில வச்சு இப்படின்னா நான் 6 வச்சாலாம் அதுதான் ஓடுறான். எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஆதி வா உனக்கு இருக்குதா இன்னைக்கு. ரவீந்தர் ஜடேஜாவை இறக்குறேன். இது ஜடேஜா ஸ்பின்னரோ? அவன் என்ன எடுத்த என்கிட்ட கூப்பிடா ஸ்பின்னர். இருடா இவன் இன்னைக்கு காலி பாரு இன்னைக்கு. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே ஜாய்ஸ்டிக் எப்போ எப்படி தடுமாறுது ஆதிக்கு? இப்பயும் உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. உங்களுக்கு ஆள் தான் இப்பயோ விட்டுங்கன்னா சூப்பர்ண்ணா. கண்டுபிடிச்சிட்டுக்கிறான். அவ்வளோதாண்ணா வேற லெவல்ண்ணா. அதே கண்டுபிடிச்சிட்டியா? இரு அதே மாதிரி போகிறேன்டா முஞ்சாரா. சரி அடிக்காத ஐயா பயப்படாதீங்க. வேற மாதிரிண்ணா. இரு இரு 2 அவுட் ஆயிட்டு 2 பேர் அவுட் ஆகிட்டான். முடிஞ்சா செல்வா பால் அடிச்சு காட்டிடுவான். ஐயாடா டே இன்னும் கோசண்டா. ஏய் விட்றா அடிக்கிட்டேன்டா. அடிக்கிறது யாருன்னு பாரு. ஸ்பின்னர் வச்சு நம்மளே அடிச்சா கூட அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுதுல்ல. ஏய் பின்ன இதெல்லாம் ஒரு ரன்னு எங்களை சேஸ் பண்ண சொன்னீங்கன்னா எங்களுக்கு அசிங்கடா. அதனால தான்டா விட்டு குத்துன்னு இருக்கோம். ஏற்கை அவுட்டு கிடையாது. சந்தோஷப்படக்கூடாது. வார மாதிரி நவுந்தச்சான் பாத்தீங்களா? பாத்தியா? ஏய் ட்ரிக்ஸ் ஏதாவது பண்றீங்களா? என்ன திடீர்னு ஸ்பீடா எப்படி வந்தாங்க? குஜிலி மஸ்து பண்றது தானே எங்க டார்கெட். தம்பி 2 வாட்டி அவுட் ஆனே. 2 விக்கெட் போனோம். தம்பி நீங்க ஆடுங்கப்பா. நீங்க பேசாம ஆடுங்க. 7 ஓவர் பேலன்ஸ் இருக்குதுல. 2 விக்கெட் போயிட்டு என்ன நான் பேசுறான் பாத்தியா? ஏய் விட்றா. சாரி ஏய் கம்மி ரன்ரா இதெல்லாம் நமக்கு. அஜய் விட்றாத வந்துட்டானுங்க இந்த வாட்டி. இருறா தண்டாடி பானுங்க. இருக்கிறதுலே 4 6 12 ரன் 10 ரன் எதனா இதா சொல்லு. போறா வாங்கு வந்து குனிஞ்சு வாங்கு. இதுல பேட்டில் அடிங்கண்ணா வேற இடத்துல அடிச்சுன்னு. போடுங்கய்யா. அப்படியே 6 தான் எப்போ ஒரு 2-3 6 அடிச்சுட்டு போட்டோம். நாங்க ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம். அது வரைக்கும் அமைதியாக மௌன அஞ்சலி செலுத்துங்க உட்காந்துன்னு. நாங்க இல்ல அடுத்த ரவுண்ட் அவனை சாக போகும்போது நம்ம மௌன அஞ்சலி முன்னாடியே செலுத்திடுறோம். இப்போயே நம்ம மௌன அஞ்சலி செலுத்துறோம். செலுத்துங்களா? செகண்ட் ஹாஃப் பார்ப்போம்ல. செகண்ட் ஹாஃப் பாருங்க.
ஊஷ் உரா உரா எல்லாமே சாப்பிடுது. செட் ஆஃப் சிச்சுவேஷன் ஃபார் சிஎஸ்கே. பைண்டு ஒரு ரன் ஓடணும் வந்தாங்களா பேட்ஸ்மேன் வச்சுன்னா ஒரு நாங்கள் சிங்கிள் பவுலர் தானே எடுத்துன்னு வந்தோம் அப்போ. அதுக்கப்புறமா ஏன்னா உங்ககிட்ட அதான் ஓ ஐயா இந்த இடத்துல நிக்க வைக்கலாம் அது பவர் பிளே இருங்க ஐயா அதான் 10 ஓவரில் பவர் பிளேவே கிடையாதுடா. பவர் பிளே கிடையாது வெளியே நின்றுக்கிறான்டா. அங்கே பாரு 3 ஃபீல்டர் இல்லைங்கிறான்டா. எங்களுக்கு ஃபீல்டிங்லாம் மாற்றி ஜெயிக்க தெரியாது ஐயா நியாயமாக 6-4 வச்சு தான் ஜெயிப்போம் நாங்கள். அது இல்லை அந்த சிஎஸ்கேக்கு ஒர்த்தான இது இல்லை. ஓ ஆடா ஆதி அத்தோரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு கதி கலங்க வைக்கிறோம். இருங்கண்ணா முடிச்சா போடுற பால்ல அவனோட தொப்பி எகிரணும். தொப்பி இருக்கணும் இங்கே எகிரணும் அங்கேயே எகிரணும். சரி ஓகே கேட்ச் சூப்பர்ண்ணா. இல்லை இல்லை நெக்ஸ்ட் இதில் கேட்ச் விட்றா விட்றா ஒரு 6 அடிச்சு அவனை எனர்ஜி ஏற்றி விட்றேன். எப்படி போடலாம்? பவுன்சர் போட்டுருக்கா இது போடலாம். இதுதான் என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணலையா? போடுறா இல்லடா ஓடலடா இப்போ ஓடி காட்ட சொல்கிறேன். ஓடி காட்டு அல்லுங்க கண்ணு தண்ணி பேண்ட்டுக்குள்ள போகுது. தம்பி கொஞ்ச நேரத்தில் மௌன அஞ்சலி செலுத்திருந்தானுங்க ஓடாம. சிங்கிள் தானே அடிச்சிருக்க. சூப்பர். எப்படி ஃபீல்டர் பண்ண ஃபீல்டிங் பண்றான் வர்றா டேய். எப்படி பண்றான் பாரு. பண்ணுப்பா ஏமா நின்னேரு நீ ஆடவும் மாட்டுற. சூப்பர்ண்ணா. வரா 2 பால் டாட் டெஸ்ட் அடிக்கிறான். இவன் தான் இது ஒரு இதுன்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறான். அதான் ஒரே இதில் போடாதீங்க. லைட்டாக பார்த்துங்க அவனை. இது போட்டால் அடிக்க மாட்டான். ஆனால் அச்சனை அடிப்பான் பார்த்துக்கலாம். அந்த பயம் மட்டும் தெரியக்கூடாது. நம்ம சிஎஸ்கே சரியா? சரி விடுங்க ஐயா. அட்ரா டார்கெட்டு இவனுக்கு அடிக்கிட்டோம். இப்போவே 4-6 அடிச்சு ரன் எடுத்துனா தான் நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ள 5 ஓவர் முடிய போதாயா? ஆ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. கேட்ச் கேட்ச். இவனை அவுட் பண்ணுறது இருக்கிறதுல ஈஸியான வேலை. நீயே யோசி கவுண்ட் பண்ணு எத்தனை வாட்டி எத்தனை அவனா ஒருத்தன் தான் அவுட் குத்தான். இவன் 3 பேரை குத்து வச்சுக்கிறான். நான் வந்துட்டு வெறும் ஐயா உங்களுக்கு ஸ்பின்னரா பவுலரா? நீ பேட்ஸ்மேன் ஃபுல்லா வச்சு எனக்கு spinner வேஸ்ட் ஆகாது. இந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ஆடலனாலும் இன்னொருத்தன் ஆடுவான். நான் நீ plan வந்து போட்டாலும் ஆல்ரெடி பேட்ஸ்மேன் இருக்கான். நீ வந்து ஆக்சுவலா ஐடியா கொடுக்க வேண்டியது அவன். இவன் முகமது சமி எடுத்துனான். இல்ல இவரு என்னவோ விளையாடுற மாதிரி கீழே 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 போய் பாருங்க வீட்டுக்கு இல்லை அவனா இருப்பான். தெருவில் தேங்காய் போறீங்க அவனை கூட்டு வந்து விளையாடுவீங்க. இவ்வளோ வன்மமா ஆடிக்கிறோம்பா. இவ்வளோ வன்மமா நீங்க ஆடுங்க. ஏய் என்ன இவனை மாத்தவே முடியல. ஆட்டு அதெல்லாம் ஸ்பின் பவுலருக்கு எத்தனை வேரியேஷன்டா இருக்கும்? தெரியும். இருக்கிறது 4. ஏய் சும்மா உங்களை விளையாட்டுக்கு சொன்னோம்டா. ஏன்னா நீ விளையாடுங்க. மௌன அஞ்சலி செலுத்துக்கு வந்து கேட்ச். ஓ நான் இந்த அனுதாபங்கள் ரூபா போன ஓவர்ல பேசல. பேட்ஸ்மேன் ஏற்றணும் பவுலர் ஏற்றணும். 4 6 குத்துட்டு நான் நீ பேசலாமா? பேசாத. 3 விக்கெட் கொடுத்துட்டு நீ பேசலாமா? அவங்களோட கடமையை அவனுங்க முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு என்ன தேவை அதை மட்டும் நீ பாரேன். ஐயா 3 விக்கெட்டு எல்லாமே தூக்குறான். அவன் அடிக்கிறவன் அவன் ஆட தெரிஞ்சவன்ட்ட போய் அப்படி போட்டானா அடிக்க தான் செய்வான். ஆட தெரியாத இவன்ட்ட தான் வித்தியை காட்டுவான். ஆம்பா எதையாவது ஒன்று அழுத்துங்க ஐயா அப்போ தான் விக்கெட் ஆகுது. ஒய்டு கிடையாது, நல்ல பால் தான். வைடு ஒய்டா அதெல்லாம் வைடு. பால் நல்ல பால் தான். இவனுக்கு போட தான் தெரில. அதே யார் போன அவுட் ஆகும். அதுதான்டா சூப்பர். பேட்லேயே படலண்ணா. மூஞ்சில பட்டுருச்சு. எதுக்குடா கேட்குறேன்? நான் எதுவுமே கேட்கல. சேலஞ்சு கொடு சும்மா விற்கிறதுக்குல கேட்போம். புறா எது கேட்ட தெரியல. நான் ஒருவேளை இந்த அப்பு இப்படி பண்ணதுனால கேட்டிருப்பேன். விட்றா பிச்சிங் அவுட் சைடான். அதான் நாட் அவுட் நமக்கு தெரியுமா? அது கிளம்பி உங்கள் மாமியார் வீட்டுக்கே போயிடுச்சுடா. உங்கள் மாமியார் வருவாங்க இதை பார்த்துட்டு. மாமியார் வீட்டு போயிடுச்சு. கேட்க வேண்டியது கேட்குறோம்டா. நேற்று கேட்டானா அவனுக்கும் தெரில. நேற்று கேட்க சொன்னா நீ இவனுக்கும் தெரில. நான் எதுவும் கேட்கல. இது எதுவும் கேட்டாலும் இதுக்கப்புறம் ரிவ்யூ இல்லையா கேட்கறதுக்கு? ஏய் எத்தனை ரிவ்யூ ஐயா இருக்கும்? இது ஒன்று தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இதையாவது அட்ரா ஏன்டா டைம் வேஸ்ட் தப்பா போட்டேயா அதே விட்டாயா குழப்பறோம். உனக்கு ரன்னு கம்மியாக வச்சுட்டு நம்மளை சேஸ் பண்ண சொன்னால் போர் அடிக்குமே. ஐயா ஒண்ணுமே இல்லை, ட்ரையாங்கிள் ஓ அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. வாங்கடா டேய். அஜய் என்னத்த அஜய் அதெல்லாம் பண்ணிட்டேன். அந்த இதுல பின் signal வேற. WWE பின் அடிக்கும் போது எல்லா இதுவும் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அவன். அவன் என்ன சொன்னா என்னயா? சூப்பர்ண்ணா. ரோலரு 6 அடிக்கிறானா? அப்போ வீக்காக தான் இருக்கு பவுலிங். ஃபாஸ்ட் பவுலரோ அவன் எந்த பவுலராக இருந்தால் நமக்கு Straight ஆ wide போடு. எல்லாருமே நம்ம போடுறது இப்போ எல்லாமே ஸ்பின்னர்ஸாக இருக்கு. எப்படி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும்ல. ஓகே ஓகே போடு வேற மாதிரி என்னடா திடீர்னு சரியான 6. ஏதோ இது ஸ்டெராய்டு எடுத்துறானுன்னு நினைக்கிறேன். ஷாவின் சாக்கர்ல அது 6 அடிச்ச மாதிரி இல்ல, பேசுன வாயில செருப்பால் அடிச்ச மாதிரி இது. முஞ்ச இந்த பால் இந்த பால் அடிச்சுட்டு நீ அதான் அதான் அவன் Light ஆ பேசும்போது miss போட்டேன், ஆயிடுச்சு. என்ன பண்றது? சீக்கிரமா அடிச்சிட்டாரு. கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் ஆச்சு. இந்த 6 அது சிக்ஸ் அடிக்கிறது ஈஸி. அவ்வளோதானா? இந்த பால் அடிச்சுலாம் பேச விட, போன பால் அடிச்சுட்டு சும்மா எல்லாம் ஒரு பால் ஒரு வாட்டி அப்படி போடுவாங்க. என் கண்ணுல பயம் தெரியுதா? எப்படி ஒரே ஒரு பால் கரெக்டா போடுவாங்களா? போடுறா போடுறா போடுறா. இன்னைக்கு என்ன ஏதாவது எதாவது ஐயா கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா ஒரே ஏன் இவன் தக்க பதிலடி கொடுக்குறோம். அதெல்லாம் குத்துடலாம். ஏன் சேசிங்களேன்ட்டு போடுயா அவனை. கேட்ச்லாம் கிடையாது. சரி கொடுங்க ஐயா அவன். ஓட்டான் ஒரு எதுக்குடா ரன் ஓடி இருக்கிறீங்க? இந்த ரன் ஓட்டான் மறுபடியும் வந்து ஆடுவான். சனி கண்ணோடிலாம் சேர்த்து தான் அவனுங்க நம்மள ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐயா இவன் தான் ஆதிதான். ஆதிதான் ஆ. ஈஸி. ஒரு ரன்ல ஓடுறோம்னா எதுக்கா கிரவுண்டுக்கு வந்து ஓ சிரிச்சு முச்சு வாய மூடல. அதுக்குள்ள ஓ First நான் வந்து டெஸ்ட் பண்ணல அவனை. பண்ணுங்க ஐயா. நீங்க ஒரு டெஸ்ட் நாள் பண்றதுல ஒரு 6 பால் கொடுங்க. ஐயா நம்ம டீம் சாரி. என்ன வைடு ஏய் ஸ்டெம்புக்கு மேல போகுதுடா. வைடுலாம் கிடையாதுடா, புழுவாங்க. போடுறா அது. அப்படியே போடுங்க ஐயா. அப்போனா கொஞ்சம் குழப்பம்னா போதும் தலை எனக்கு. வைடு கீடுன்றான். அவ்வளோதான் அவ்வளோதான் என்னண்ணா அவ்வளோதான். எங்கேயோ மேல பட்டுருச்சுடா. மேலே படுத்து தெரியுதுல நவுண்டு நில்ல. ஐயோ ஐயோ ஒரு பால் ஏதோ மிஸ் ஆகி ஆ. அடிச்சிட்டேன். ஏன் முடிஞ்சா அடுத்த பாலே இன்னொரு 6 அடிச்சுட்டு பேசியிருக்கணும். அதே பால் தான் இப்ப பாருங்க. அதே பால் போடுவான், அடிப்பான். யா, இல்லையே ஐயா. நான் அதான் சொல்றேன்ல, ஏதோ ஸ்டெராய்டு எடுத்துட்டு இருக்கிறானுங்க. இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க. லைட்டா குழப்பம். அந்த ஆல்சு மிட்டாய் சாப்பிட்டேன். சந்தானம் ரொம்ப ஸ்லோவான காமெண்ட்ல எடுக்காத. போடு வேற மாதிரி. வேற மாதிரியா? அதே மாதிரி தான் அடிக்கிறான். அப்ப போன வாட்டிலாம் வந்து 6 அடிச்சத பார்க்கல அவனுங்க ஸ்டேடியத்துக்கு வெளியே போனது. இருங்க. நீங்க இந்த மேட்ச் பாருங்க. போன ஆண்டு நீ அலைஞ்சா பார்க்கல. இந்த ஆட்டா எங்க? நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல. அது இதை விட சின்னது. போடா ஏய். சூப்பர்ண்ணா. கேட்ச் வரலையா? எது வந்துட்டு சின்னது? குடு நான் பார்த்துக்கிறேன். நரேந்திர மோடி ஸ்டேடியம் சின்னது. அவனுக்கு தெரியும். துபேவா? யாரா போடணும் இப்போ? மச்சான் டூபே போடு மச்சான். டூப் எல்லாம் போடுவானாடா? சூப்பரா போடுவான். சரி. அஜய் ஏதோ அவனுங்க வாட்டமா வச்சுக்கிறானுங்க. ஏய் நல்ல ஆள்றா. ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சொல்ல லேட் ஆயிடுச்சுண்ணா. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். அதாவது தப்பி தவறி ஒரு பால் நல்லா ஆடுறானுக்கு இவ்வளோ பிளானிங்க ஐயா. 40 இருந்தால் நமக்கு வேணும் இன்னும். அதுக்கப்புறம் இவனுங்க ஆடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயோசிக்கணும். யா ஈஸியில் சரி விடு, ஒன்றும் இல்லை. இருப்பான். இரு இல்லை மேலே போ. அவன் ஃபர்ஸ்ட் இருக்கு வந்துடும் அவனுக்கு. இவனா? ஆமாம் கால்சன். இன்ட்ரி கால்சன். என்ன பதறானுங்க. கடப்பாறை கால்சன்றான். என்ன கால்சனும் கடப்பாறையா இருந்தாலும் சரி புதைக்கிறேன். இன்னைக்கு போடுறா
அட்ரா எங்க ஒயிட் பால் வந்து அடிக்க மாட்டியா நீ வெறும்னேவே ஓ ட்ரை பண்றா. நீ அது வேற நான் எதுவுமே வேற எதுவும் ப்ரெஸ் பண்ணாது, வெறும்னே ஓடி. ஒய்டு ஷட் இட்ஸ் ஓகே. இல்லையா 2 ரன் எனக்கு அது பிடிக்கல. 162 பிடிக்கல, அதனால தான் பேர் பார்த்தீங்களா பிங்க் கலர் டிஷர்ட் போட்டுருக்கான். பொம்பளை ட்ரெஸ் போடணுன்ட்டு. இறக்குங்க ஐயா உள்ள. எறா அடிக்க மாட்டானே, கேட்ச் ஐயா அது ஆள் இல்லையா. நெக்ஸ்ட் பால் கேட்ச் கன்ஃபார்ம். ஸ்ட்ரெயிட்ல பேசாம நாங்க எங்க அடிக்கணும்னு கூட நீங்க சொல்லுங்க. ஏய் இல்ல, நான் யாரை வச்சு ஆடினது தெரியுமா? முகமது ஷமி. நீ அவுட் ஆயிட்டல்ல, பேச அவுட் அவுட்லாம் ஆகல, 12 பாலுக்கு 49 ரன்னு. நியாயமா நீங்க எல்லாம் பேசலாமா? ரியல் டைம்ல ஆடுவியா அந்த மாதிரி? ஐயா இந்த டாபிக் இங்க எடுக்கக்கூடாது ஐயா. சரி ஓகே ரைட். இவனை எந்த மாதிரியான ஜோக்குகள் இவனை இப்போ அவனுக்கு 6 அடிக்கிறது வைப்பாமா? ஓகே முடிஞ்சா அடிக்காதீங்க. ஸ்டெம்ப் பவுலிங் போகணும். ஐயோ பவுலிங் ஸ்டெம்புக்கு போகணும். கேட்ச் கேட்ச் ஆளே இல்லையா கேட்ச். ஐயோ ஐயா முடிய போகுது ஓவர். அது 6 அடிக்கணும்னா 4 அடிச்சுட்டு பேசுறானுங்க. அப்படியே போடுறேன்டா, முடிஞ்சா அடிக்காதீங்கடா. பயத்தை மட்டும் காட்டாத பரமா. முடிஞ்சா அடிக்காதீங்கன்ற அடிக்கிறானுங்க. ஒப்பந்தம் தெரியாது. இது ஒரு டார்கெட், இதுக்கு ஊவர். ஐயா அவனே அதாவது இவ்வளவு தெரிஞ்சல சின்ன பையனை கேட்டாங்கல்ல, இப்ப பாரு இப்ப நீ வாங்குற. ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் நான் டெஸ்ட் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். தெரியும். ஃபர்ஸ்ட் பால் தானே விடுங்க உடனே ஆகுது. மிச்சம் 5 பால் நான் தாச்சிட போறானுங்க பார்த்தலாம். பேசாம 20 ஓவர் வச்சு விளாடுவோமா? நின்னுட்டு இஷ்டம் 190 அஷ்டம், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். நாங்க சும்மா கூட நிற்போம். 190 ஒரு டார்கெட். இது எனக்கு வேஸ்டா 190 அடிப்பானுங்க. அப்புறம் நம்ம போலன்னு போல போகிறோம் அந்த பேட்டிங்கில். 196 இன்னும் முடிஞ்சு போனா 3 6 அடிப்பானுடா. 200 தொட விடாம இப்போ நொறுக்குறோம். இல்லை இது எங்கேயோ கேட்டா மாதிரி. ஆஃப் கட்டர் புதுசா இருக்கு. போடு எதையா போடு. ஆர்வத்தில் வேகமாக எடுத்துக்கிட்டு அதே குழந்தைல கேப் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ பட்டன் அமுத்திருச்சு. சரி பரவாயில்ல, இது டெக்னிக்கல் இஷ்யூ. ஹியூமன் இஷ்யூ, ஸ்கில் இஷ்யூ. அடிங்கண்ணா, போடுங்கண்ணா. ஐயா என்ன ஆச்சு? 200 தொடக்கூடாது. நீங்க 200 குத்துறீங்க. 200 ரொம்ப ஈஸியான டார்கெட், அதனால சரி லாஸ்ட் பால் அடிங்க. மிஞ்சி போனா என்ன முடிஞ்சா 210 அச்சு காட்ட சொல்லுங்க ஐயா. 210க்குள்ள நோக்குறோம். ஆமா 200 வைடு 1 போட்டீங்கன்னா அடிச்சிடலாம். அப்போ 205 அடிக்கல. அந்த மாதிரி விக்கெட்டோ இல்லையா, அதுதான் முடிஞ்சிச்சு போ. ஓகேவா? ஏய் வாங்கடா, அவங்க தான் ஜாய்ஸ்டிக்கை கொடுங்க. இந்த அஜய் அதே போடுறா. அவனை இங்கேயே வச்சு போடு. பட் ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். அது ஃபியூச்சரில் பார்ப்பறான். ஃபியூச்சர் முதல் பால் சாமிக்கு. அவனுங்க ஏதோ நம்ம ஆளுங்க வருமானம். ஓ ஷிட் 4. இந்த 4 வேணா நீங்க எடுத்துக்காதீங்க. 4 வேணா விட்டுருங்கடா, கணக்கு கடைசி பால் செருப்பால கேட்குது. ஓகே லெஃப்ட் சைடு அப்போ தலைவன் பிளான் பண்ணிட்டான். எதுல ஆடுறீங்க தெரியல. நாங்க எதுல வேணா ஆடுவோம். ஏன்னா ஸ்லோவா போடுறா. அப்புறம் அவனோட வெறித்தனமான செயல் தெரியுது. சிங்கல்லாம் ஓட வேணாம்ல. வேணாம்
எவ்வளோ ஐயா டார்கெட்டு? மறந்துருச்சுன்னு தான் கேட்டேன். டார்கெட் மறந்துச்சு எங்களுக்கு, வேற என்ன பண்ணுறது? ஐயோ வேணாம் சிங்கிளாக வேணாம். வேணாம். ஐயோ என்னடா வேணாம் கேன்சல். இரு எனக்கு ஆக்சுவலாக ராசிப்படி கெயிக்குவாடி கேக்கு ஆட மாட்டேன். அதனாலதான் வேற. ஓ திருப்பதி வந்துட்டானா? திருப்பதி வந்தா திருப்பண்டா. இப்ப பாரு, இப்ப திருப்புறம் பாருங்க, திருப்புமா. ஏதோ ஏமாத்திட்டானா நம்மள. சரி சரி ஃபர்ஸ்ட் ஓவர் நமக்கு எதுக்கு? இன்னும் 9 ஓவர் இருக்கு. 4 ரன் 6 பாலுக்கு. ஐயா ஐயா இறக்குறோம், இறக்குங்க ஐயா. இறக்கி ஆகுறோம். அதுதான்டா ஆதி, நீ இருக்கிறதுக்கு எனக்கு பயமே இல்லடா. இவனை வச்சு இவன் எப்படியும் ஒரு 5 ஓவர் போடுவான். 5 ஓவருக்கு 200 ரன் ஆடுறது கான்வே டூபே கரெக்ட். சூப்பர். ஏய் ஏமாத்தாத, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இங்க தானே வச்ச. அது அப்படிதான்டா போவோம். அதுக்கு நான் என்ன பண்றது? பயந்துன்னு சொல்ல அப்போ. பயந்து மாத்திரானுங்க நடுவில் கண்ணி மிக்க நேரத்தில். எப்படி மாத்திரம் பாரு. அடைவரா வைடு பரவாயில்லையே, வைடு போட்டுலாம் நமக்கு ஒரு ரன் வேணாம்டா. வேஸ்ட். போற கூட தூக்கிடலாம் தான் எனக்கு யோசிக்கிறேன். சரி 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 காம் டவுன். ஐயோ என்னய்யா இத்தி வாங்கிட்டேன். பால் வேஸ்ட் ஆகுது. ஆதியோட வரலாம் சும்மா இறக்கணும். ஐயா உங்களை நையா அப்படியே புடைச்சு இல்லை. ஏன்டா மாத்திர? தோனியில இப்ப இருக்காரா? அவன் ஆட மாட்டாங்க ஒரு தூரத்துல. லாஸ்ட்ல இறக்கி அடிக்கிறோம் தோனி இறக்கி. சிக்ஸரா பிரச்சனையே கிடையாது. பேசக்கூடாது. ஓவருக்கு 2 6 அடிக்கணும் பேசலாம். நீ ஒரு ஓவர் ஃபுல்லா டாட் ஆகி போய் ஒரு விக்கெட் தானே ஒரு ஓவர்ல. நீ இல்ல 2 விக்கெட் ஒரே ஓவர். தொப்பிக்காரா நீ அந்த தொப்பி அச்சு பறக்க விடுறோம். எவ்வளவு செட்டிங் பண்றான் பாரு. நம்மளாம் டப்பு டப்புன்னு போடல. இதுக்குதான் இவ்வளவு சீனா. அப்பயே அடிக்கிறான்னு தெரியல. எதுக்கு சரிப்பா சரிப்பா அது நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்ல தானே இருக்கோம். ஓகே 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 24 இதுதானா பண்றா. அதே 2 ஓவருக்கு அதே 3 விக்கெட், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா என்ன, நாங்க 45 இருந்தோம், நீங்க வேற 24 இருக்கீங்க. தயவு செஞ்சு எங்களை உங்களோட கம்பேர் பண்ணாதீங்கடா. நீங்க நார்மல் பீப்புளே கிடையாது கைஸ். நீங்க பீப்புளே இல்ல. போடு. வா வா வா. டெக்னிக்கா இருந்தாலும் சரி மாத்துறீங்களா? டெக்னிக்கு. ஓ நவுந்துக்கலாமா? நவுந்துக்கலாம் ஐயா. ஓ இல்ல பால் திரும்பி இருக்குமா? பால் பவுலர் ஆக்ஷன்லயே பாலை கணிப்பான்டா ரூபன். அதனால தான் அடிக்க மாட்டான். அப்பயாவது கத்துக்க என் தலைவன் கிட்ட இருந்து. சரிப்பா சரிப்பா. போர் வைடு இதுதான் போயிருக்கும் ஆக்சுவலா. நான் சொல்ல கேளு. ஏய் வைடுலாம் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 6 போகுது. போனா போட்டான், அடிச்சு எடுத்துக்கிட்டோம். விடு போடு. இதெல்லாம் வேணாம். ஏடு. மேட்ச் ரொம்ப ரொம்ப சீரியஸா போகுது. ஜெயிக்குமா சிஎஸ்கே அணி? மௌன அஞ்சலியில மௌன அஞ்சலி 2 பால் டாட் வச்சதுக்கே 2 பாலுக்கு எப்படின்றீங்களா? வரும். ஏய் அப்பீல் என்னத்தான் அப்பீல் பண்ணியா? அப்போ அப்பீல் பண்ணு. இந்தாங்க ஓவர் முடிஞ்சிச்சு.
சேலஞ்சு குடுறா தைரியமா குடுறா டைம் வேஸ்ட் பண்றாங்கடா சேலஞ்ச் நீங்க வந்தீங்களா கேட்டீங்களா அதான் நாட் அவுட்டுன்னு வரப்போகுது லைனுக்கு வெளியே குத்தி ஆள் தான் அங்கேயே ஒரு க்ரீன் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை விக்கெட் சிட்டிங் அம்பேஸ் கால் வரல வெயிட் பண்ணுங்க இத்தனை ஆங்கிள் காட்டுறாங்க எப்படி அதான் ஒரு லைன் வெளியே இருக்குல்ல இது ஒரு லைன் அப்படி போக வேண்டியது அப்படி போயிடுச்சு இல்லைன்னா ரேஸ் வகையா மாட்டிக்கினாண்டா மாட்டிக்கினாண்டா இப்போ சொருடா மாத்திக்கிட்டே இருக்க நீ அது பவுலர் இஷ்டம் அதெல்லாம் கேட்க பேட்ஸ்மேன் அத்தத்துல இருந்து வேற கேம்ல விளாண்டா வந்துருச்சு கொடைக்காலம் பூம்பாரு நம்மளுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் கரெக்ட். ஆமாடா செகண்ட் பேட்டிங் அத்தாடி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவோம். அத்தாடி நாங்கள் பார்த்துருவோம் நெத்திலமா இந்த வாட்டி பாருங்க முதல்ல நீங்க பாக்குறத நாங்க பார்த்தே ஆகணும். எனக்கு வீட்டுல இருந்து ஃபோன் வருதுடா. ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது. வந்துருச்சா மார்க்கெட்டுக்கு வர போனோம். அந்த ஞாபகம் திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். பேசு ஐயா 3 பால் விட்டுட்டு 3 பால் எவ்வளவு மூக்கணும் ஏன் மூக்கு நோண்டி ஜாய்ஸ்டிக்ல கை வச்சா இவ்வளோ நேரம் அந்த கையை அங்கே வச்சிருந்தேன். வைடு ஒயிட் எடுக்குதா போட்டு நீங்கெல்லாம் வந்துட்டு இந்த 2ல தோக்குறது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா. ஒயிட் போட்டாலும் உங்களுக்கு ரன் எடுப்பாரு. எவ்வளவு பாலிஷா சமாளி நம்ம ஒயிட் போட்டு போன ஆப்ல சமாளிக்காதோட என்ன இது என்னய்யா இது இவனுங்க ஏதோ மாத்திட்டு இருக்கிறானுங்களா நமக்கு தெரியாம. அந்த ஃபீல்டிங் மாத்திர சாக்குல ஏதோ இது இப்போ ரெக்கார்ட் ஆகுதுல இதெல்லாம் ஓட்டி பார்க்கணும். ஏதாவது மாத்தினானுங்களா இது போதும். அதுதான் இப்படியே அச்சினே இருந்தா வின் பண்ணிடலாம். வாழ்க்கையில வந்துச்சா சொல்லு டைம் ஆகும். ஓவர் முடிஞ்சிச்சு குடு குடு தலை 44 தான் தலை. இப்பெல்லாம் ஜாஸ்தியாக அவனுங்களுக்கு தலை உன்னோட டெக்னிக் இறக்கு தலை. எனக்கு டெக்னிக்கா கரெக்டாக அந்த ஆங்கிள் பார்த்து ஏதோ பண்ணுவேன்னு சொல்லுவியே சொல்லி குத்தியா எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஏதோ மாத்திட்டு இருக்கிறானுங்கடா ஃபுல்லா. டீ குடிச்சோட டென்ஷன் ஆகி மண்டை குழம்பிச்சா நல்லா சொல்றா. தண்ணி குடிச்சோன்னா ஆடுது. விண்வெளி நாயகன் சொன்னேன் நரேந்திர மோடி ஸ்டேடியம் வெளியே போகாதுன்ட்டு. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போதுமா? டேய் கத்துக்கடா. ஓ ஷிட் ஏதோ பண்ணிடுறாங்க. நம்மகிட்ட சொல்ல மாட்டோம். போனது பால் மட்டும் இல்லடா தம்பி, மானவ மரியாதை கௌரவம் இந்த விக்கெட்டும் போயிட்டு பிரச்சனைடா. மிஞ்சி போனா என்னடா 10 பேர் அவுட் பண்ணீங்களா? அவ்வளவுதான்டா. அதே டைலாக். தண்ணி எடு நான் குடிக்கிறேன். இந்த தோல்வியெல்லாம் என்னால ஜீரணம் பண்ண முடியல. எடுத்துட்டேன்டா. அங்க விக்கெட்டை நாங்க எடுத்துருவோம். அப்புறம் தண்ணியை கொடு. நானா டேய் இவ்வளோலாம் ஐயா இந்தாங்க. ஐயா சொன்ன அதே டைலாக் நான் சொல்றேன். அழுவுல ஜெட்டி நினைது ஞாபகம் வச்சுக்கிறானுங்க. கலாச்செல்லாம் ஞாபகம் வச்சு எதையும் மறக்க மாட்டான். 20 ஓவர் மேட்ச் ஏதோ தெரியாதனமா RCB எடுத்துட்டோம் போன வாட்டி. ஒரு பவுலர் சூஸ் பண்ணி ஏன்னா இவ்வளவு நேரம் அத்தாட்டி நம்மளும் டீமை மாத்துறோம். ஐயா செட்டிங் நடுவில் மாத்திரம். அப்பதான் ஒவ்வொரு ஓவருக்கும் 30 ரன் அடிச்சா ஜெயிச்சிடலாம். ஐயா நம்ம இப்போ கூட 30 ரன். சரி சொல்லுங்க. நீங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க. இவன் பாலாம் ஈஸி அடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குயா. எனக்கு என்னமோ ஹார்ட் லெவல் மாத்திட்டானுங்க. மாத்திட்டாங்க முன்னாடி தானே வச்சோம். இந்த பாரு இவன்லாம் எப்படி போடுறான் பாரு. அங்க பாருங்க போரு. நீங்க தான் கரெக்டா டைமிங் பார்த்து அடிக்கணும். நீங்க விட்டுட்டு எங்களை குறை சொல்றீங்க. அச்சாம்பர் தைரியம்
தோனி என்ன 100 தாண்டுவாங்களா? தோனி எடுத்துருவா. எடு யார் வேணா எடு. ஸ்பின்னுக்கெல்லாம் அடிக்கலாம்யா. என் தலைவன் வந்தா போதும்டா. இனிமேல் காலிடா நீங்க எல்லாரும். ஜெட்டி போட்டு தம்பி அப்படியே இப்போ போடுறா பால். இப்போ டெக்னிக் போடுறாங்க. கொண்ட வச்சதை நான் வச்சு போடுறீங்களா? 2 ஷூ பாலிஷ் போட்டால் தான் ஒரு பண்ணு சாப்பிட முடியும். அது நீ தனியாக போய் சாப்பிட்டு ஓவர் முடிச்சையா? சிரிக்கிறான். அங்கே லூஸ் பண்ணுவேன். ஐயோ அதே கட் பண்ணிடுறா. அவுட் இல்லை, பேட்டில் போட்டு அவுட்டா அவுட். நோ சேலஞ்சு கொடுத்துட்டாங்களா? அதை விட அவுட்டு தான் எங்களுக்கே தெரியும். பேட்டில் பட்டா அந்த ட்ரிகர்ஸ் வைப்ரேட் ஆகும். கை வாங்க சூப்பரோட அவுட் ஆயிடுச்சு. அதை விட இவனுக்கு பால் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டாங்க. வேற ஒன்றும் அப்போ அது மட்டும் ரீப்ளே பண்ணோம். ஐயா ஐயோ இந்த சேலஞ்ச் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட் என்னை விட அதிகமா ஒருத்தன் விக்கெட் குத்துக்கிறான்டா. ஒரு நிமிஷம் லெட் அஸ் எக்ஸ்பிளைன். ஆமா மதிக்க மாட்டாரு. ஓகே ட்ரெயினாவே வரல. ஏதோ இருக்குல்ல, அந்த லெவலுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டானுங்க. ஏதோ பண்ணுறானுங்கப்பா இந்த தாட்டியே. நம்மளும் இறக்குறோம் தாட்டி. நம்மளும் ஹைதராபாத். நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சிஎஸ்கே வைப்போம், செகண்ட் பேட்டிங் வந்து ஒரு நல்ல டீம் ஆர்சிபி அது பூரா ஆர்சிபி நல்ல டீம். 2 மேட்ச் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க பேட்டிங் ஆடினே இருங்க, நாங்க பவுலிங் போட்டுனே இருக்கோம். என்னடா ஒரே மாதிரி போட்டு பேபி கட் பண்ணி நான் ஆடலாமா? அதே அங்கே 3 விக்கெட் தல ஏதாவது பண்ணு விட்டு பாக்ஸ் அழுத்தல. ஐயா இன்னும் 2 விக்கெட் விட்டீங்க. ஒண்ணுதான் இருக்கு. போட்டு 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 போட்டோம். குழந்தை போட்டோம். வீட்டுக்கு போங்க. ஓட முடியல. வீட்டுக்கு போங்க. ஓடுறாத ஐயா. ஓடலையா? அது எப்படியே ஓடுவேன். இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு ஓவருக்கு 40 ரன் வச்சா ஜெயிச்சிடலாம். 10 பாலுக்கு 40 ரன் வச்சா கூட சௌரியத்துக்கு பேசுற கேப்டனா இருந்தா பேசுவியா நீ? நீ 10 பாலுக்கும் இருக்கிற எல்லா பாலும் ஆதி பட்டால் பட்டால் ஆச்சு. 19 பால் 150 எப்படி அடிக்க அடிக்க முடியாது. 20 பாலுக்கே நானே அடிக்க முடியாது. பேசாம அவனுக்கு 140 ரூபாய் போடுவான். நீ இப்ப 12 ஓவர் ஆக்கு அடிச்சு காட்டுறேன். சரியான கண்டென்ட் மாட்டிச்சு. என்ன ஐயா இப்ப 6 மட்டும் பாத்தீங்களா? ட்ரையாங்கிள் தான். சேலஞ்சு கொடுக்கணும்னா சேலஞ்ச் இல்லையா எங்ககிட்ட? பாருங்கய்யா அங்க பாருங்கய்யா. ஐயா நான் வீட்டுக்கு போயிட்டா கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். என்ன பேச்சு? சிஎஸ்கே பிளேஸ் 20 ஓவர் மேட்ச் வைங்கடா. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். இல்ல 2 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லு, 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லு. ஆச்சு காட்டுறோம். அங்க போய் ஐயோ ரன் ஒண்ணுது. அது ஃபர்ஸ்ட்ல இவனுக்கு நம்ம ஒரு ஜாய்ஸ்டிக்ல தெரியாம அழுத்தி விட்டானுங்களே. அது நம்மளுக்கு ஏய் ஏன்டா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஐயா டேய் அழுகாதடா. போடுடா, இன்னும் 1 விக்கெட் இருக்குல்ல. 1 விக்கெட் எங்க இருக்குது? அவ்வளவுதான். பேட்டே முடிஞ்சு அம்பையர் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.
ஐயோ காட்டுறா என்னடா போயிட்டு வருவோம் மாத்தவரோம். வாழ்க்கை ஒரு வட்டம். இல்ல இந்த நம்பர் அவனுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. 56. ஆர்சிபியோட அதிகம். இல்ல நான் கூட ஒரு 100 அடிப்பாங்கன்னு நினைச்சேன். 20 ஒரு மேட்ச் 60 தாண்டல. போன வாட்டி எப்படி தோத்தீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இல்ல நாங்க டீசெண்டா தான் அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. போராடி தான் தோத்தோம். 200 எங்க இது 56 எங்க இருக்குது? ஏய் அவன் ஏதோ மாத்தி விட்டுறானடா. இந்த வாட்டி டீம் வச்சோம் ஜாஸ்திக்கு மாத்தி விட்டணும். ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க ராகுல், ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க ராகுல், ரொம்ப சந்தோஷம்.